ஓஎம்ஆரில் போயிட்டுருக்கோம். ஓஎம்ஆரில் நேராக திருப்பூரூர் போயிட்டு திருப்பூர்லேருந்து ரைட்டில் போய் செங்கல்பட்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் போயிடலாம். திருப்பூரூர்லேருந்து செங்கல்பட்டு போகிற ரோடு ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இந்த ரோட் டிரைவிங்கே நல்லாயிருக்கும். நம்ம மைலேஜ் பாருங்கள் 18.3 காமிக்குது. ஸ்லோ. இங்கேயும் இப்போ ஸ்க்ராட்சு எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, இதில் போயிட்டு நம்ம ஒரு காஃபி குடிப்போம். இந்த கட்டு இல்லாமல் அடுத்த கட்டில் லெஃப்ட் திரும்பணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து வேறு மர்ஜ் ஆவாங்க. பெங்களூர் ஹைவேல வந்து ஜாயின் பண்ணுறோம். பெங்களூர் கன்னியாகுமரி ஹைவே. கோயில்பட்டிக்கிட்ட நல்லாவே மழை வந்துடுச்சு. ஸ்ட்ரைட்டாக போனால் நாகர்கோயில் கன்னியாகுமரி வந்துடும். நம்ம இந்த எக்ஸிட்டில் போயிட்டு இந்த ஃப்ளைஓவருக்கு ரைட்டு போய் உள்ளே போயிட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போனோன்னா நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நாம் புக் பண்ண ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலை காட்டவே இல்லைல்ல, இதாங்க நான் தங்கியிருக்கிற ஹோட்டல். ஹோட்டல் வெங்கடேஸ்வரா. இது ஸ்ரீராம் ரெசிடென்சி. இதுவும் நல்லாயிருக்கும். இங்கே ஸ்ரீராம் கிராண்ட் இன் வெங்கடேஸ்வரா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். கீழே வந்து தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே வந்து ஒரு வெளியவே வந்து நம்மளுக்கு டீ கடை இருக்குது. அங்கே வந்து டீ வடை எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 மணி ஃபுல்லாக மழை. நியூ பஸ் ஸ்டாண்டு உள்ளே போனீங்கன்னா டவுனுக்கு வரும் பஸ்ஸு. அதில் ஏறினோன்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிடலாம். இந்த வியூ பாருங்கள். இதுதான் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டு. ரீசெண்டாக வந்து இதை ரெனோவேட் பண்ணாங்க, பார்க்கு இதெல்லாம். ஃபஸ்ட்டு எந்த பஸ் கிளம்புதோ அதில் ஏறிடும். உள்ளே போனோம்னா நம்ம முஃபஸல் பஸ்லாம் இருக்கும். எஸ்சிபிசி வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம். மற்ற எல்லாமே வந்து இங்கே பக்கத்தில் இருக்க ஊருக்கெலாம் போகிற பஸ்லாம் இருக்கும். இந்த பஸ்ஸு தான் நெல்லையப்பர் கோயில் போகும் டவுன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்தது. ஏறுங்க. ஆஹா, இப்போதான் ஏறி அது போகுதா? நெல்லையப்பர் கோயில்னு கண்டக்டரே சொல்லிட்டாரு, ஏறிடுவோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் மகளிர், பின்னாடி வந்து ஜென்ஸ் உட்காரணும். இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டி பெரியார் பேருந்து நிலையம்னு போட்டாங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் வரும். முன்னாடிலாம் எஸ்சிடிசி இங்கேருந்து தான் கிளம்பும், ப்ரைவேட் பஸ்ஸு எஸ்சிடிசி எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கேயும் டிராஃபிக் ஆக ஆரம்பித்தோடனே நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்ட ஆரம்பித்தாங்க. நியூ பஸ் ஸ்டாண்டு ஊருக்கு வெளியே இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டே என்னடான்னா ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹோட்டல்ஸு எல்லாமே வந்துருச்சு நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. ரூம்ஸ் மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம போயிட்டுருக்க பிரிட்ஜு வந்து ரொம்ப பழசு. ஃப்ளைஓவர் நம்ம சென்னையில் கட்டினாங்க இல்லையா, அண்ணா ஃப்ளைஓவர், ஐ திங்க் அந்த டைம் கட்டினதுன்னு நினைக்கிறேன். கீழே வந்து ரயில்வே ட்ராக் வரும். திருநெல்வேலி ஜங்ஷன். இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு போனால் நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த ரயில்வே ட்ராக். வந்தாச்சுங்க நெல்லையப்பர் கோயில். வழி எப்படி இருக்கு பாருங்களேன், உள்ளுக்குள்ளேயே பஸ் எல்லாம் போகுது. இங்கே இருக்கு நெல்லையப்பர் டெம்பிள். சரி 100 கொடுங்க. சரி 100 ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? இவ்வளோதான் வருமா? அப்போ கோயில் போயிட்டு வந்தாச்சுங்க. கோயில் போயிட்டு வந்தாச்சு. கடை அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லையா, அதுதான் இருட்டு கடை. இப்போ வந்து அவங்க அந்த FSSAI லைசன்ஸ்லாம் போட்டு GST நம்பரு அதெல்லாம் போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. என்ன வாங்க வாங்க. ஓ, கடையை இப்போ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க போலக்கு. இங்கே தான் வாங்க. இதுவே 2 காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. சரி போய் வாங்க. ஒரு 1/4 கிலோ பாக்கெட்டா? ஓகே, இருட்டு கடை அல்வா வாங்கியாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா கடை வந்து பேர்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ பேரெல்லாம் போட்டு லைசன்ஸ் அதெல்லாம் போட்டுட்டாங்க. இந்த ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்லாம். நீங்கள் பொங்கல் சாப்பிடுங்க. எனக்கு வடையை காணும். இங்கே இருக்கா? ஓகே. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டன் பஸ் ஏற போயிட்டுருக்கோம். ரிட்டன் பஸ் வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் பக்கத்தில் தான் இருக்கும்போது அங்கே போயிட்டு நம்ம ரூம் போய் இப்போ செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து நேராக நாகர்கோவில் போயிடலாமா, இல்லை வேறு எங்கேயாவது போகிற வழியில் வேறு எதாவது பார்த்துட்டு போகலாமா, அது பிளான் பண்ணணும்.
நம்மளுக்கு இன்றைக்கி மத்தியானம் 12 மணிலேருந்து அங்கே செக்இன் இருக்குது நாகர்கோவிலில். பார்ப்போம். இதெல்லாம் நகை கடைகளாக இருக்குது பாருங்க. இது அந்த நெல்லையப்பர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடை வீதி. அங்கே இருக்கும்போது அவ்வளோ பஸ் இருந்தது நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கே ஒரு பஸ்ஸையும் காணும். இப்போ யார்கிட்டே கேட்டுட்டு நியூ பஸ் ஸ்டாண்டு பஸ் எங்கே வரும்னு பார்க்கணும். இந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ அழகாக மாறிடுச்சு. ஆமாம், இதெல்லாம் பாருங்களேன், சூப்பராக செஞ்சுருக்காங்க. திருநெல்வேலியோட ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. ஐ லவ் நெல்லை. இப்போ வந்து பெரியார் பேருந்து நிலையம்னு இதுக்கு பேர் வச்சுட்டாங்க. திருநெல்வேலி ஜங்ஷன் பெரியார் பேருந்து நிலையம். இவங்க 2 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. இதில் நேராக போனால் திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், நம் நெல்லை நம் பெருமை. லட்சுமி விலாஸ் ஸ்வீட்டு, இதுவும் ஃபேமஸான கடை. அல்வா இங்கே வந்து வாங்குவாங்க. சீக்கிரம் ஏறுங்க, டிரைவர் வண்டி என்னால் தப்பிச்சிட்டார். புது பஸ் ஸ்டாண்டு போகிறேன், புது பஸ் ஸ்டாண்டு. ஓகே, நம்ம இப்போ வந்து கரெக்டாக வந்து 12 மணி ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். திருநெல்வேலியிலேருந்து வெங்கடேஸ்வரா ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் டே வாங்க அப்படியே போகலாம். இது ஒரு சின்ன ஸ்டாப் ஓவர் போட்டிருக்கேன். இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காற்று இங்கே பயங்கரமாக அடிக்கும். 365 நாளும் இங்கே வந்து காற்றடிக்கும் நல்லா. அதுவும் வந்து கேரளா மான்சூன் டைம்லாம் இங்கே பயங்கரமான விண்டு. அதனால தான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே இது வந்து லார்ஜஸ்ட்டு விண்ட் ஃபார்ம். ஆரல்வாய் மொழி தான் என்ட்ரன்ஸ். ஆரல்வாய் வழி ஆக்சுவலாக அது பேர். அது இப்போ ஆரல்வாய் மொழின்னு மாறிடுச்சு. இன்றைக்கி நிறைய ஃபேன் சுற்றிட்டுருக்கு. நம்ம கார் இங்கே இருக்கு பாருங்கள். சென்னையிலேருந்து சவுத் வரைக்கும் வந்துட்டோம். இங்கே வந்தாலே எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா அது. அங்கே யாரோ ஒருத்தர் பாருங்களேன், ஹார்லி டேவிட்சன் நினைக்கிறேன், ஹார்லி டேவிட்சன் வச்சுக்கிட்டு இந்தியா டூர் வந்துருப்பார் போல இருக்குது.